ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம்ம இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி சிவபெருமான் திருநடனம் ஆடி நிறைவேற்றிய பிற்பாடு அடுத்து என்ன நிகழ இருக்கின்றது என்ற செய்திகளை திருவாசகம் எப்படி எழுதி உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றது என்ற செய்தியையும், யார் மூலம் இந்த திருவாசகம் எழுதப்படுகின்றது என்ற செய்தியையும் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நம்ம சென்ற வகுப்பில் சிவபெருமான் திருநடனமாடி உணர்த்திய செய்திகளை, அதாவது உலக தோற்றத்திலிருந்து இப்போது கலியுகம் அடைந்து தர்மயுகம் தோன்றுகின்ற அந்த தருணம் வரை அவர் திருநடன உலாவின் மூலம் அங்கு நிகழ்த்தி காட்டினார். அவ்வாறு திருநடனத்தை அவர் ஆடி அமர்ந்திருக்கின்ற அந்த நேரம் சிவபெருமான் அம்மை உமையவளை நோக்கி சொல்லுகின்றார். எப்படி என்றால், முன்னே மொழிந்ததன்படி முற்தாண்டவம் அதற்கு இப்போது நான் தாண்டவம் ஆடி புரிந்தேன் கண்டாயோ. அதான் முன்னே மொழிந்தபடினா என்ன? ஆகம விதிப்படி. அந்த ஆகம விதிப்படி இப்போது தாண்டவம் ஆட வேண்டும் என்பது நியதி. அதன்படி நான் தாண்டவம் ஆடி புரிந்தேன் கண்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மை உமையவளிடம் சொல்லுகின்றார். சொன்ன உடனே அம்மா சொல்கிறாங்க, போடுவத்த சிவனே சிவபரனே, ஆடினீரே தாண்டவந்தான் அநேக வளங்கள் சொல்லி பாடினீரே ஐயா பாட்டு வழுகாதே. நேர் சொன்ன அந்த காண்டங்கள் நேர் பாடிய பாட்டுக்கள் இதெல்லாம் என்ன செய்யாது, அங்கே பாட்டு வழுகாதே. தாண்டவம் ஆடி புரிந்தார். ஏன்னா நேர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இல்லை என்று மறுத்து அதற்கு மறுப்பு தெரிவிப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் நீர் தாண்டவம் ஆடி புரிந்தால் இங்கே சக்தி சிவம் வரைக்கும் எல்லோரும் என்ன செய்யணும்? மாண்டாரை போல் கிடந்து மறுத்து எழும்ப வேண்டுமல்லவோ. எல்லாருக்கும் இன்னொரு பிறவி என்பது உண்டு அல்லவா? ஏன்னா ஒரு பிரளயம் அடுத்து நடக்கப் போகின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அதற்காக எல்லோருக்கும் மீண்டும் ஒரு பிறவி இருக்கிறது அல்லவா? அல்லாமல் என்னுடைய அண்ணர் நினைப்பை பற்றி எனக்கு தெரியும். ஏற்கனவே என்னுடைய அண்ணர் என்ன நினைத்திருக்கின்றார், நாராயணமூர்த்தி என்ன நினைத்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரிந்ததை நான் உங்களோடு சொல்லுகின்றேன் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், நாராயணர் பூமியில் நடப்பது நிசமானார், நம்மையும் இங்கே இருக்க அவர் பிறவி அதாவது அமைக்க வேணும், அவர் இன்னொரு அவதாரம் நிகழ்த்துகின்றார் அப்படின்னா நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது. மேலும் எம்மழை ஆனாலும் சரி, எம் வெயில் ஆனாலும் சரி, கொந்தலில் ஆனாலும் சரி, கூர்பனியில் ஆனாலும் சரி, கந்தை துணிகள் தந்து கையில் திரு ஓடு தந்து அங்கே எந்தனுக்கு நல்ல இளங்குறத்தி வட்டி தந்து மைந்தன் சரவணருக்கு மறைப்பு மிக கொடுத்து. அதாவது வெயிலினோ மழையினோ எந்த ஒரு நிலையிலும் பார்க்காத நிலையிலிருந்து என்ன செய்யணும், இந்த கலியை அழிப்பதற்கு எல்லாரும் ஒரு பண்டார கோலம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த நிலையிலிருந்து அங்கே செயல்படுவதற்கு ஒரு பிறவி அமைக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எந்தன் மைந்தன் யார்? கந்தபெருமான். அப்போ சரவணனுக்கு மறைப்பு மிக கொடுத்து. அப்போ அவர் கந்தபெருமானுக்கு என்ன மறைப்பு கொடுக்கப்படுகின்றது? கிரேதாயுகத்தினுடைய அவதார கடவுள் தான் யார்? கந்தபெருமான். ஆனால் இப்போ இந்த கலியுகத்தின் வரைக்கும் அவருடைய வழிபாட்டு முறை நாம் இன்றளவு மக்கள் என்ன செய்ய வருகின்றார்கள், பின்பற்றி வருகின்றார்கள். இப்போது அந்த வழிபாட்டு முறையை என்ன செய்யக்கூடாது, மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஐயா என்ன செய்வார், கந்தபெருமானுக்கு வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தி வருகின்ற போது கந்தபெருமானுக்கு சட்டம் சொல்லுவார். அந்த செய்தியை அம்மை உமையவள் இப்போ சொல்கிறாங்க. எந்தன் மைந்தனுக்கு சரவணருக்கு மறைப்பு மிக கொடுத்து அப்படின்னா அந்த வழிபாட்டு முறைகளை இப்போது என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. களி அழிந்து தர்மயுகம் தோன்றுகின்ற அந்த தருணம் வரையிலும் அந்த மக்கள் இப்போது கலியுகத்திலே பின்பற்றி வரக்கூடிய அந்த சுக சோபனங்களெல்லாம் மறந்து அந்த பூசை முறைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடி தலைகவிழ்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடையாளமாக அந்த சிலையை தெற்கு முகமாக திருப்பி அந்த ஒரு வாசலையும் அடைத்து அந்த கோபுரம் பின் கோபுரம் காணும்படியாக பிளந்து போட்டு இந்த செய்கைகள்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த செய்தியை அம்மா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மறைப்பு மிக கொடுத்து அந்த அவதாரம்
கோலத்தினுடைய அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி, பிரம்மனுக்கு கோலமிட்டு பிசாசுதனை விரட்டி, அதாவது பிசாசுகள் எல்லாம் ஒழிப்பதற்காக பிரம்மனை இங்கே ஒரு கோலம் இட செய்து, தேவதைகளுக்கு வாரமுள்ள தேவதைகளுக்கு மாற்றி உரு கொடுத்து, அதான் தேவதைகள் அப்படிங்கிறது இப்போது பல நிலையிலேருந்து என்ன செய்கிறாங்க, உயிர் பலிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த தேவதைகளுக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாரும் சுத்தமான ஒரு பூஜை முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாட்டு முறையில் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து, லோகமதில் நம்மையுமே கோலம் இட்டு வேகத்துடனே நம்ம எல்லாம் நீங்கள் இந்த கலியுகத்திற்கு ஏற்ற கோலம், கலியுகத்திற்கு ஏற்ற கோலம் என்ன, ஒரு பட்டற்ற நிலையில் வாழக்கூடிய ஒரு பண்டார ரூபம். ஐயா ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல, களி அழிப்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லோரும் ஆண்டிகளாக இருங்கள், ஆண்டிகள் போல் நற்றாவடங்கள் இட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ களி உங்களை அண்டாது, களி அணுகாது அப்படின்னு. அப்போ அந்த நிலையில் நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் மாற்றி ஒரு கொடுக்கப்பட இருக்கின்றது. கலிகள் அகல காண்டம் கழிக்கவென்று பலிகாண வைப்பார். அதுக்காக நம்மளையெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு மாற்றி ஒரு பிறப்பு எடுக்க வைப்பார். அது மூலம் பல சோதனைக்கு அனுப்பி இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய செயல். அவர் அவதாரம் நிகழ்துன்னா நமக்கெல்லாம் இப்படி ஒரு செயல்பாடு மாற்றி ஒரு எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோடு சொல்கிறாங்க. அப்போ எப்படியும் இது சமயம் ஈஸ்வரரே, அதுக்கு நிச்சயம் இது நடந்தே தீரும், இதில் வேறு எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே சிவபெருமான்கிட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே மேலே சொல்கிறாங்க, அவங்க நிற்கக்கூடிய நேரம் அப்படி பேசிட்டு அவங்க சிவபெருமானும் உமையவளும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அங்கே நாராயணமூர்த்தி வருகின்றார். நாராயணமூர்த்தி சிவபெருமானிடம் பணிந்து அங்கே சொல்லுகின்றார். எப்படின்னா, அதை பொருந்துவெளி தங்கையரோடு அங்கே சொல்கிறார், என்னுடைய தங்கையரே இணைமேனி ஆக்குபவளே. இணைமேனி ஆக்குபவளே அப்படின்னா என்னது, என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு உந்து சக்தியாக இருந்து அந்த செயல்பாட்டிற்கு ஊக்கமளித்து கொண்டு இருக்கக்கூடியவர். செயல் செய்வதற்கு ஒரு கருவி முன்னாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருந்து அதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடியவங்க அதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் என்ன ஒரு உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக அந்த ஆணுக்கு அங்கே துணை புரிகின்ற காரணத்தினால் எந்த ஒரு செயலையும் ஆண் வெற்றிகரமாக நிகழ்த்தி முடிக்க முடிகின்றது. அதுபோல் ஐயா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருக்கின்றவள் என்னை மேனி ஆக்கு, என்னுடைய தங்கையரே என்னை மேனி ஆக்குபவளே. மேனி அப்படின்னா சிறப்பு, அழகு, அதனுடைய என்ன சொல்கிறது மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகினுடைய தரம் அப்படிங்கிறது. அப்போ அந்த தரத்தை உயர்நிலைக்கு ஆக்கக்கூடிய தன்மை உடையவள். உன்னுடைய தன்பொருட்டால் உலகளந்தோ நானாகி நாட்டில் என் பேரு நடத்தி வைத்த ஒண்ணுதலே. இப்போது எல்லாமே நாராயணர் தான் அசுரர்களை அழிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும் தனிச்சிருந்தால் அழிக்கிறாரு இல்லை. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு துணையோடு தான் ஒவ்வொரு ஆட்களை ஒவ்வொரு காரண காரியத்துக்கு பயன்படுத்துகிறார். எப்படி அசுரர்களை சூரன் சிங்கமுகாசூரனை அழிக்கும்போது அம்மை சக்தி தேவியை வேலாயுதமாக மாற்றுகின்றார். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய உதவி என்ன செய்யுது, தேவைப்படுது. அப்போ அந்த நாட்டில் மக்கள் நாராயணர் தான் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவள் யார், நீதான். அதான் கோட்டு வரையாளே கோவை என் தங்கையரே, நீயும் ஈஸ்வரரும் இந்த உலகத்தில் போய் பிறவி எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் தடுக்க முடியுமா? ஆகவே இந்த நினைவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, தேசத்தில் போங்க. அப்படின்னா போக வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ஆசைப்பட்டது போலவும் அப்போ அவங்க ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொன்னது மாதிரியே நாராயணமூர்த்தி என்ன செய்கிறாரு, அங்கே பேசுகிற உடனே அம்மா சிவபெருமான் சொல்கிறார், அதாவது எப்போடும் கண்ணினிய மைத்துனரே என்றாவே சொல்லாதபடிக்கு சொல்வதற்கு உண்மையெல்லாம் வேறுண்டோம். நாங்கள் பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் ஏதோ நாங்கள் ஆசைப்பட்டு இந்த பூலோகத்துக்கு போகணும், இப்போ மாற்று பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, நாங்கள் ஆசைப்பட்டு சொல்கிறது மாதிரி நீங்கள் இப்போ பேசுங்களே. இப்படி சொல்வதற்கு உங்களை விட்ட வேறு யாரும்
கிடையாது. ஏன்னா இதை எல்லாத்தையும் செயல்படுத்துறது யார் யார் எப்படி எப்படி அடுத்த பிறவி அமைக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதன்படி நாங்கள் செயல்படுறோம். ஆனால் இப்போ நாங்களே ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இப்படி ஒரு சொல்லுவதற்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லும் பகலும் அலைந்தாலும் யாரையுமே என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போவென்று சொல்லாமல் புத்தி சொன்னார் போல. நீங்கள் எல்லோரும் இப்போ கலி அழிக்கணும், போய் இன்னொரு மாற்று பிறப்பு எடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அதை நீங்களாக சொன்னது மாதிரி சொல்லாமல் ஏதோ நாங்கள் உரைத்தது போல், எங்களுக்கு புத்தி சொல்கிறது போல் நீங்கள் சொல்கிறீங்களே. தாங்கி உரைத்தீரே சக்தி உள்ள மைத்துனரே, புத்தி இது நன்று புண்ணிய நாரணரே, நாங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு தருணம் விடைதாருங்கள் என்று கேட்கின்றார். அப்போ நடக்க கர்மம் நல்லது தான் என்று சொல்லி அங்கே அடக்கமுடன் ஐயாவும் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, நான் இப்போது நம்ம இந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் அறியும்படியாக ஒரு திருவாசகத்தை எழுதி அனுப்பணும். யார் யார் அறியும்படியாக? 84 லட்ச பேதாபேத உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அத்தனையும் அறிய வேண்டும். எப்படி? நாட்டு நருளறிய, நடைஜீவ ஜெந்தறிய, அதாவது நடந்து திரிகிற உயிரினங்கள் அறிய, மனிதர்கள் அறிய, காட்டு மரமறிய, கல்லப்பு தானறிய, புற்பூடு அறிய, பூமி தெய்வார் அறிய, நற்பறிந்து பேய்கள் நடுங்கி மிக அறிய, சேடன் அறிய, சிறுவாய்வுதான் அறிய, பூகம் அறிய, பொழுது சந்திரன் அறிய, நட்சத்திரம் அறிய, நமன் அறிய, கோள் அறிய, பொய் சரிகை கிரிகை பேர் 4 தான் அறிய, வேதம் அறிய, விளக்கு மறை அறிய, வாதை அறிய, மண்டுபதி 4 அறிய, சங்கரிய முத்தறிய, சகல மச்சமும் அறிய, அங்கறிய நாம் படைத்த எல்லோரும் அறிய. படைத்த இறைவனால் படைக்கப்பட்டது எத்தனை உயிரினங்கள்? 84 பேதாபேத உயிரினங்கள். அப்போ அந்த 84 லட்சம் பேதாபேத உயிரினங்களும் அறியும்படியாக நம்ம என்ன செய்யணும்? இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே என்ன செய்யக்கூடாது, பழுது எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒன்று நடக்க இருக்கிறது எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அதுபடி நடந்திருப்போம் அப்படின்னு சொல்லாது. அப்படி ஒரு பழு சொல், ஒரு குற்றம் சொல் வந்து உரைக்க முடியாதபடி நம்ம இதை என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். நம் பேரில் குற்றம் நகத்தளவு இல்லாமல் பம்முதலாய் நாமும் பரிந்தெழுதி விடுவோம். உலகமெல்லாம் அறியும்படியாக நம்ம என்ன செய்வோம், திருவாசகத்தை எழுதி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதை திருவாசகத்தை எழுதணுன்னா யாரை வரவழைக்கணும்? சரஸ்வதி தேவியை வரவழைக்கணும். அப்போ சரஸ்வதி தேவியை வரவழைப்பதற்காக வேண்டி அங்கே சரஸ்வதியும் சக்திகுல லட்சுமியும் சுமுனிமாரும் வேத மறையோரும் சாஸ்திரரும் கிண்ணறரும் சங்கத்துறைவோரும் சிவனும் தெய்வ பாவானர்கள் தாம் முதலாய் வானவரும் தெய்வ சங்கத்தார்கள் எல்லோரும் அங்கே என்ன செய்கிறாங்க, இருழ்ச்சி முதல் எல்லாரையும் வருத்து வல்லோர்கள் வாழ் வைகுண்ட மீதில் வராங்க. வைகுண்டத்தில் வந்து எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்து விட்டு அந்த சரஸ்வதி தேவியை அடுத்தது வரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி? கரைக்கண்டர் தேவர் வரை செங்கை தீர்த்தமாடி கிருஷ்ணன் பதம் புகுந்து அவருடைய நாராயணனுடைய பதத்தை பணிந்திருக்கிறாங்க. அப்போ மிக்க புராணக்கலை தேவர்கள் மிகு மறையோர் போற்றவிட்டு அவங்க புராணங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க, பாடி அந்த சொல்லி அவங்க வந்து போற்றி நிற்கிறாங்க. ஆகமங்கள் போற்றவிட்டு அறம்பெயர்கள் கை காட்டி அந்த ஆடல் மகளிர் ஆடி அவங்களுடைய நடனத்தை அவங்க வெளிக்காட்டுறாங்க. போகமுனி சித்தர்களெல்லாம் புராணக்கவி ஓசையிட்டு நிற்கிறாங்க. மும்முதற்கும் தேவரெல்லாம் முறையிட்டு வாழ்த்தி நிற்கிறாங்க. சங்கு தொனிகளிட்டு சகலோரும் எல்லோரும் போற்றி நிற்கின்ற அந்த சிறப்புகள் அங்கே சிறப்பாக அலங்காரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் சரஸ்வதி தேவியை வரவழைக்கின்றார்கள். அப்போ அந்த சரஸ்வதி தேவி வரணும் அப்படின்னு நினச்ச உடனே அவங்க எப்படி அவங்கள தங்களை அலங்காரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ஐயா அழகாக சொல்லி வராங்க. குழல் முடித்து குழையிற் குவிந்த தங்க தோடணிந்து, அதாவது காற்றுல நல்ல ஆபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டு வளையல் முறுக்குமிட்டு மார்பில் பெற்றோடுமிட்டு வளையல் போட்டு மார்பில் கழுத்தில் வந்து தங்கத்தாலான அந்த ஆபரணங்களை அணிந்து பச்சை நிற காப்பணிந்து பவழமணி தண்டையிட்டு
மச்சமதில் மையெழுதி மகிழ்ந்து மூக்குத்தியிட்டு தண்டரள மீதில் தங்கத் தகடணிந்து தன்னை நல்லா சிறப்பாக அழகாக எல்லா வகையிலும் அலங்காரம் பண்ணுறாங்க. கொண்டைதனில் தேன்மலரை குவிய மிக சூடி பொற்சரிகை சேலை ஏத்தாப்புமிட்டு அச்சரிகை தோழி அலம்பெயர்கள் அந்த தோழியர்களெல்லாம் முன்னாடி ஆடி பாடி வர அம்மை சரஸ்வதி தேவி என்ன செய்கிறாங்க, அன்ன நடை நடந்து அனற்கொழுந்து இட்டார்வோர் அப்படி அவங்க மெல்ல செஞ்சு அப்படி என்ன செய்கிறாங்க வராங்க. அப்போ மாது வரவே அம்மா வராதாங்க. வந்த உடனே மறையோனும் மாயோனும் இது என்ன கோலமாக இவங்க எடுத்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனம் மகிழ்ந்து அவர்களுடைய அந்த அழகை கவனித்து அந்த அம்மையை பார்த்து சொல்கிறாங்க, வண்ண திருவடிவே மறையோனின் ஓவியமே அன்னமடமாதே அரசு குகந்தவழே. அதாவது அவங்கள சரஸ்வதியமே சிறப்பிக்கிறாங்க. கருத்துடைய சோதி கவியுடையேர் இத்தனையும் வருத்தின. நீங்கள் அம்மா வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் எதற்காக என்ன நீங்கள் வருத்தினீங்க, அதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது ஐயா சொல்கிறாங்க, அதாவது நாட்டில் ஒரு நீசன் நன்றி அறியாமல் பிறந்து ஒரு பொல்லாத நீசன் நாட்டில் என்ன செய்கிறான் பிறந்திருக்கிறான். அவன் மேட்டீமையால் லோகமெல்லாம் மெய்யழித்தான். உண்மை நிலையை என்ன செய்து விட்டான், அழிய செய்து விட்டான். இதனால் மக்கள் மாயைக்குள் அகப்பட்டு என்ன செய்கிறாங்க, துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அவனுக்கு புத்தி வர்றதுக்கு ஏதோ எத்தனையோ முறைகளே நம்ம சொல்லியாச்சு. ஆனால் அவன் என்ன செய்யலை, கேட்கல. அப்படி அந்த கெடினீசன் சரி நம்ம சொன்னதை தான் கேட்கல, நம்மை நினைக்கல, துதிக்கலை, இறை வழிபாடு செய்யலை. இப்படி அவன் செய்ததெல்லாம் வேண்டாம், நம்ம விட்டுடலாம். ஆனால் சான்றோர் மக்களுக்கு அவன் செய்யக்கூடிய அந்த கொடுமை என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. தெய்வ பிறவியல்லோ அந்த சான்றோர் மக்கள், அவர்களுக்கு எவ்வளவு பங்கங்களை எவ்வளவு அநியாயங்களை அவன் செய்கின்றான். மெய்வரம்பையெல்லாம் அவன் கெடுத்து விட்டான். சான்றோர் மக்கள் இப்படி இந்த இயல்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய இயல்பு நிலையை மீறி தவறு செய்ய தூண்டுகின்ற ஒரு நிலையை அவன் என்ன செய்து விட்டான், கொடுத்து விட்டான். அது மட்டும் இல்லை, எளியவனை வம்பால் இடுக்கம் செய்து அடிக்கின்றான். பல துன்பத்தீரங்களை அவன் என்ன செய்கிறான். வெளியிட்டு அழுதாலும் சான்றோர் மக்கள் ரொம்ப அழுதாலும் யாருமே அவங்களுடைய துன்பத்தை கேட்டபாடு இல்லை. அதனால் நம்முடைய அரினமோ நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை அங்கே சொன்னால் கூட அந்த இயல்புகட்ட மானேசன் என்ன செய்கிறான், அடித்து வேதனை படுத்துகின்றான். சரி இல்லை, எப்படி அந்த இறை சிந்தனை கூட மக்களுக்கு வராத வண்ணம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், மறைத்து வைத்து விட்டான். சரி, ஆனாலும் பாரமில்லை, அந்நீதம் பொறுக்க வருது. மானபர நியாயமதை வரம்பழித்து மானேசன் ஆகமத்தை கூறடித்தான் அந்நீத மாபாவி. இறைவனை அடைவதற்காக வழிகாட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஆகமத்தையே என்ன செய்து விட்டான், கூறழித்து விட்டான். அதையே அங்கே அழிவு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை, யாருமே அதை பின்பற்றாத ஒரு நிலைக்கு மாற்றி அமைத்து விட்டான். அந்த மக்கள் உண்மையான வேதத்தை மறந்து பொய்க்குள் அகப்பட்டு அங்கே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆகமத்தை குரலித்தான் அந்நித மாபாவி. தாகம் அடைந்தார்கள் தவசு முனிமார்களெல்லாம். ஐயோ, நம்ம இந்த ஆகமத்தை தெரிஞ்சு இறைநிலை அடையணும் அப்படின்றமே அதுக்கு முடியாமல் போச்சுதே, யாரும் அதை ஏற்றுக்கொள்ள நிலை இல்லையே, நம்மளையும் அதை படிக்க விடலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏங்கி தவிக்கின்றார்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆகமத்தை படிக்கிறதுக்கு, ஆகமத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு எத்தனையோ தடைகள், எத்தனையோ விதத்தில் பல ரூபங்களில் அந்த தடைகள் என்ன செய்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஐயா சொல்கிறாங்க. அதாவது ஆகமத்தை அந்நீத மாபாவி தாகம் அடைந்தார்கள் தவசு முனிமார்களெல்லாம். அப்போ என்ன நமக்கு இதான் ஐயா பெரிய தர்மம்னு சொல்லியிருக்காங்க, அந்த தர்மத்தை கூட செய்ய விடலையே அப்படின்னு அவங்க வேதனைகளை என்ன செய்கிறாங்க, படுகின்றார்கள். ஆகவே நீச பசாசு நீளத்தை கொள்ளை கொண்டு தோச பயலோடு துணையாக நிற்கின்றது. இந்த பிசாசு எல்லாம் யாருக்கு கூட துணையாக நிற்கிது, இந்த நீசர்களுக்கு கூட துணையாக நின்று கொடுக்க ஒன்றுமில்லாத நருள் பார்த்து கொள்ளுதுகான். பேய்கள் மக்கள்கிட்ட எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் மக்கள் எதுவும் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள கொன்று அவங்கள வேதனைப்படுத்தி அங்கே பல துன்பங்களுக்கு உட்படுத்துது. அதனால் எல்லாமே இதுவே ஒரு கொடுமை பெருசாக நமக்கு பொறுக்க முடியலை. எல்லாமே வரம்பு தப்பி இருக்குது. அதனால் மானமுறை சோதித்து மனுவிடுக்கம் தீர்த்து நாட்டில் குற்றம் கேட்டு தீர்த்து ஓட்டுவதை ஓட்டி
உரைப்பது. நான் ஒரு அவதாரம் எடுத்து நாட்டில் கொஞ்ச நாள் போய் இருக்கணும், இருந்து மக்களுக்கு ஒரு நல்ல புத்திமதிகளை சொல்லணும், சொல்லி எல்லாருக்கும் நடுத்தீர்ப்பு செய்யணும் இல்லையா? யார் யார் நல்லா செய்திருக்காங்க, யார் யார் கெட்டது செய்திருக்காங்க அப்படிங்கிறத அறிந்து அவர்களுக்கு நல்லவங்களுக்கு நன்மை கொடுக்கணும், தீயவங்களை அழித்து நான் என்ன செய்யணும், நரகத்தில் தள்ளணும். அதான் ஓட்டுவதை ஓட்டி உரைப்பதை உரைப்பித்து, அதான் தங்குறது எது தர்மயுகத்துக்கு ஏற்ற வஸ்துவாக இருக்கின்றதோ, ஏற்ற தன்மையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த தர்மயுக வாழ்வை அருளணும். அதான் நாட்டை ஒரு சொல்லுக்குள் நலமாக வாழ்விக்க பேட அண்ணம் மாமையிலே பெண்ணரசே இப்போது தாங்கள் நடப்பதற்கு நீங்களெல்லாம் அந்த செயலில் இறங்குவதற்கு நாள் இப்போ இருக்குது. அதனால் அந்த பாவி அவனுக்கு இழுக்கு சொல்லாமல், அவன் என்ன எந்தவித குறையும் சொல்லாமல் இருக்கணும். அதனால் அவனுக்கு ஒரு புத்திமதி எழுதி ஒரு திருவாசகமாக என்ன செய்யணும், அனுப்பணும். அப்படி அனுப்பி அதை மாபாவி அறிந்து கருவி குளறி கற்பனைக்குள் ஆகுவது என்னவோ என்று இடும்பு செய்வதும் அறிய அவனி அறிய விட்டது போல், இந்த உலகம் அறியது விட்டது போல் 7-14 லோகமும் எல்லோரும் அறிமடியாக புல் பூண்டு முதல் எவ்வகையும் தான் அறிய வாசகத்தை இப்போ நம்ம என்ன செய்யணும், எழுதி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதுவதற்கு ஓடிவா அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது சரஸ்வதி அம்மா சொல்கிறாங்க, முழுதும் முன்னிங்கே சொல்வதற்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது இந்த செயல்பாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும், இதில் என்னால் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் கிருபை எம்பரனே, உம்மால் உன் செயல் அல்லாது எந்தனுக்கு இயலாதாகுமா. இப்போ இதை செயல்படுத்துறதெல்லாம் உங்களால் தானே முடியும். களி அடிக்கணுன்னாலும் சரி, அந்த மக்களை பாதுகாக்கணுன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வேலையல்லவா. இதை நான் எப்படி செய்வது, எனக்கு இதில் ஏதாவது நான் செய்ய முடியுமா, இதில் ஆட்டுவதும் நீ அல்லவோ, ஆடுவானும் நீ அல்லவோ, ஓட்டுவதும் நீ அல்லவோ, ஓட வைப்பானும் நீ அல்லவோ, சொல்லுவதும் நீ அல்லவோ, சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ, அல்லும் பகலும் நீ அல்லவோ, அழியாதவரும் நீ அல்லவோ, எல்லாம் உமது கிருபை, எல்லாமே உமருடைய செயல்பாடு, இதில் நான் என்ன ஐயா செய்ய இருக்கின்றது என்று அங்கே அவங்க அம்மா பணிந்து நிற்கின்றார்கள். சரஸ்வதி அம்மை பணிந்து நிற்பதை பார்த்து ஐயா சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உரைக்க நான் எழுதி இந்த நீர்நிலத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது மற்றவர்கள் யாராலும். அதாவது நீ சொல்ல அதை நான் எழுதி இந்த உலகத்தில் நான் விட்டேன்னா யாருமே குறை சொல்ல முடியாது. காரணம், ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக இருக்கின்ற நீ அதை சொல்லி இங்கே சொன்னால் அப்போது இதில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல முடியாது. ஆகவே உம்பதுவே அல்லால் உருகதிகள் காணார்கள் ஆனதால் உன் வாக்கும் நீ சொல்லக்கூடிய அந்த சொல்லும் அறி அச்சரமும் காண்பித்தார், நான் இதை எழுதி உலகத்திற்கு காண்பித்தார் மானம் என்ன வாகும் என்று வகுத்துரைப்பா என்று உரைத்தார். ஆகவே என்ன, இதை எத்தனை பேர் உணர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அறிந்து கொள்ளலாம். அதை உணர்ந்து எத்தனை பேர் தெரிந்து கொள்ளுகின்றார்கள், இது யார் யாரெல்லாம் அந்த தர்மீக வாழ்வை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இதை படித்து உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை பார்ப்போம். அதற்காக நாம் என்ன செய்யணும், ஏன்னா யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அல்லவா. அதற்காக நம்ம இதை என்ன செய்வோம், எழுதி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மை கலைவாணியிடம் சொல்கிறாங்க. அப்போ அம்மை கலைவாணி உடனே என்ன செய்கிறாங்க, திருவாசகம் எழுதுவதற்கு அங்கே தயாராகுகின்றார்கள். எப்படி என்றால், கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையோடு சிலையினாலும் சிவபரா கிருபை என்று அலைத்தலை முழக்கம் போல அவள் உரை குரலிட்டார். அதாவது கலைகள், ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகளில் இந்த திருவாசகத்தை எழுதுவதற்கு வேண்டிய அந்த கலையை தன்னுடைய அறிவில் முன் நிறுத்தி அங்கே அந்த மலையோடு மலையை தாண்டி, அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பணிந்து, இறைவா தாங்களே இதற்கு அருள்பாலிக்க வேண்டும், நீ எல்லால் வேறொன்றும் என்னால் செய்ய இயலாது என்று பணிந்து அங்கே சிவபரா உம்முடைய கிருபையை எனக்கு நீங்கள் அருள வேண்டும் என்று பணிந்து அந்த திருவாசகத்தை அங்கே கூறுகின்றார்கள். எப்படி,
கோரிய வாசகத்தை இந்த குவலயத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். அம்மா தேறிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரே வாழ்வார். கூறிய வாசகத்தை உள்ளம் கொண்டவர் குருவை காண்பார். அம்மை கலைவாணி அங்கே சொல்லக்கூடிய அந்த திருவாசகத்தை உண்மை என்று யார் நம்புகின்றார்களோ அவர்கள் இறைவனை என்ன செய்வார்கள்? கண்டுகொள்வார்கள். தங்களுடைய குரு யார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த திருவாசகத்தை, இந்த ஆகமத்தை அங்கே குறை கூறுபவர்கள் எப்படி தேறிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவர்கள் வாழ்வார்கள். ஆனால் மீறிய மொழிகள் சொல்லி இது ஏதோ ஒரு மனிதனுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி யாராவது அதை குறை பேசினார், இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கருத்து கூறியவர்கள் என்ன செய்வார்கள்? நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம சொல்கிறேன். அதான் ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகுமே, ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு கருதிட வெற்றிலைப்பாக்கு கனிந்திடுவோர்க்கு மூவர் வரிகிட நியாய மெய்யின் வழி இதுவாகுமே. அதாவது ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகுமே. அதாவது மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வைகுண்ட அவதாரம் நிகழ இருக்கின்றது. அந்த வைகுண்டத்தை நாம் வழிபடுகின்ற போது அந்த இதற்கு முந்தைய அந்த 2 சிவன் பிரம்மா என்ற சக்திகளை நாம் வழிபடுவது மிச்சமாகும். எதனால் மிச்சமாகும்? இப்போ சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் ஒன்றாக இணைந்து தான் வைகுண்ட அவதாரம் நிகழ்து. அப்போ தனியாக இன்னும் நம்ம போய் சிவனை வழிபடுவதோ பிரம்மாவை வழிபடுவதோ விஷ்ணுவை வழிபடுவதோ செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அந்த நாராயணர் இப்போது வைகுண்டமாக அவதாரம் எடுத்து வருகின்ற காரணத்தினால், அவருக்குள்ளே இந்த அனைத்து சக்திகளும் ஒன்றிணைகின்ற காரணத்தினால் இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய நிலை மாற்றப்பட்டு இந்த 2 நாமங்களும் என்ன செய்யும்? தனித்தனியாக வழிபாடு செய்வது அங்கே மிச்சமாகும். மேலும் ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு, இப்போ தேங்காய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றிலும் அந்த நாரால் ஆன ஒரு மேலோடு இருக்கின்றது. அந்த நாரால் ஆன மேலோடு எப்படி இருக்கின்றது? ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது இல்லையா? அதை நம்ம நீக்கணும் அப்படின்னா பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாண்டி அதை நீக்கினா எப்படி இருக்குது? உள்ள ஒரு ஓடு, ஒரு கடினமான ஓடு சிரட்டை இருக்குது இல்லையா? அந்த சிரட்டையை தாண்டி என்ன இருக்குது? அதுக்குள்ளே அழகான இனிமையான நீரும் அந்த தேங்காயினுடைய பருப்பும் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பிணைந்திருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள் மற்றும் வெற்றி தோல்வி என்ற பல இரு நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியேறினால், இதை வெளியேறதுக்கு என்ன வேணும்? உறுதி வேணும். அப்போ அந்த உறுதியை கடைப்பிடித்து யார் அதை தாண்டிய நிலையில் வருகின்றார்களோ அந்த ஒரு மன திறனை போட்டு ஒரு புத்தியாக, இன்றைக்கி ஒரு புத்தி அப்படிங்கிற நிலை இருக்கிறது அப்படிங்கிறது கலியுகத்தில் மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அது இருக்கிறவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அதுதான் ஏன் சொல்கிறார், இந்த கலியுகத்தில் அதை வென்று காட்டணும் அப்படின்னா உறுதி. அது சொல்லுவாங்க, உறுதி பெரிது உலகமதை ஆளுவது, பொருதி தான் என் மகனே பெரியோரே ஆகுவது. அப்போ அந்த உறுதி இருந்தால், உகநாதா கண்மணியே நீ தான் அந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை உடையவன். அப்போ அந்த ஒரு மன திறனை உறுதியினால் தான் வரும். அப்போ அந்த உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் ஓற்றுக்குள் ஒரு இனிமையான நீரும் பருப்பும் தேங்காய் பருப்பும் இருப்பதை போல ஒரு மனதோடு உள்ள ஐயா சொல்லுவாங்கள்ல, ஒரு புத்தியா என்னை உள்ளனை கொண்டோருக்கு புது புத்தி ஈந்து பூலோகம் ஆள வைப்பேன். அப்போ அந்த ஒரு புத்தியாக இருக்கின்ற பெயர்களுக்கு யார் காண முடியும்? அந்த இறைவன் அருள்பாலிப்பா. ஐயா சொன்ன அந்த நெறிப்படி அந்த எந்தவித ஆடம்பரமும் வேண்டாம். அங்கே அவர்கள் இறைவனை நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வார்? அவர்களோடு இருந்து அருள்பாலிக்கக்கூடிய தன்மை உடையவர் இறைவன். ஆகவே கருதிட வெற்றிலை பார்க்கும் கனிந்து அங்கே திடுவோர்க்கு மூவர். அவங்க ஒரு உள்ளன்பால் அவங்க கடவுளுக்குன்னு வேறு காசு பணம் செலவாக்கி எதுவுமே செய்ய வேண்டாம். தன்னுடைய உள் அன்போடு எதை கொடுக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே இறைவன் தன்னுடைய காட்சியை அருள்வார். அந்த காட்சி அருள்வது மட்டுமல்ல, மக்களுடைய மனதிலே இருக்கின்ற களி மாயைகளை அகற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்று இறைவனை அடைவதற்கு ஒரு எளிய வழி உறுதியே
இந்த உலக பற்றுகளை விட்டு உறுதியோடு பற்றி பிடித்தால் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பதை இங்கே எடுத்து சொல்கிறேன். அடுத்து, மனுமொழி இதுவாமென்று மதத்தோடு பேசுவோருக்கு, இது இறைவன் சொல்லிய மொழி அல்ல, இது ஒரு சாதாரண மனிதன் சொல்லிய மொழி என்று. ஏன்னா இறைவனே இன்றைக்கி ஒரு மனிதனாக தான் மக்கள் பார்க்குறாங்க. அதான் அங்கே சொல்கிறாங்க, இது வரோன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா, கலியுகம் இல்லையா, கலியுகத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதை தான் ஐயா சொல்கிறாங்க, மனுமொழி இதுவாமென்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் இயம்பிய பகைஞர் தம்மை. இதை யார் யார் இந்த மாதிரி மதத்தோடு பேசுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையினே என்ன செய்யாது, வீண்தான், அவங்க வாழ்க்கையில் மேலும் முன்னேற முடியாது. குனிதவள் துக்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கனிதுடன் துக்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாளே. இந்த தீய சிந்தனையோட தீய நிலையில் இதை பழித்து பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் எங்கே போவாங்க, அந்த துர்க்கையம்மாள் என்று சொல்லக்கூடிய அந்த அழிக்கக்கூடிய உக்ரசக்தியை அங்கு ஏவிவிட்டு அவளால் இந்த உலகமெல்லாம் நாசமாக்கப்பட்டு அழிந்தவர்கள் என்ன செய்வாங்க, நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி ஐயா அந்த திருவாசகத்தை அங்கே எழுத துவங்குகின்றார்கள். எப்படி? எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் உயிரினங்கள், அதில் 7 கடல், 14 புவிகள், ரதி மதி சூரியன், பருதி பாலாளி, வாயு, மாமலை, மாமர சோலைகள், சேடனும் தலை மூடனும் அறியவே, தென்கீழ தேவரும் இங்குள்ள மூவரும் அறியவே, தேச தெய்வேந்திரன் அறியவே, வாச முனிவோர்களும் வேத சந்நியாசிகளும் மறை 6 சாஸ்திரம் அறியவே, மண்டலம் அழந்தகை கொண்டெழுதும் வாசகம் மண்டலர் எவரும் அறியவே, வரும் பகல் 998 ஆண்டினில் வளர் சாம்பவ சிவமூர்த்தியும் மகாபரசுராம ராமசேயரும் பதியேறுமூர்த்தியும் வன்மை பார்த்து இந்த கலியுகத்தில் படூர நீச கலியினால் வரும் வன்மையை பகர்ந்து திருவாசகம் எழுதி பல நூல் அறிந்தவர் எவர் அவர்களும் பக்தியுடன் எக்காலமும் பணிந்து திருவாசகத்தை முக்தி அணைந்தோர்க்கு மிகு பலன் உண்டாம் பகர கேளு. நத்தியுடன் பூலோக கலியுகா தேசத்தில் நடக்கும் முறைகளை கேளு. எல்லா உயிரினங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் அழைத்து நாராயணர் வைகுண்டமாக அவதாரம் எடுக்க இருக்கின்றார். அப்படி அவதாரம் எடுக்கின்ற போது அவருக்கு வேண்டியது வேண்டாதது எது, அது இங்கே சொல்லப்படுகின்றது. கலியை அழிப்பதற்குரிய வழிவகைகள் இங்கே காட்டப்படுகின்றது. அதை என்ன செய்யணும், பல நூல் அறிந்தவர் எவர்களும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், நிகண்டுகள், உபநிடதங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், பல நூல்களை கற்றறிந்து அதில் மேதைகளாக இருந்தாலும், இப்போது மீண்டும் ஐயா சொல்லக்கூடிய இந்த ஆகமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து தெளிந்து தெளிவு பெற்று கொள்ளுங்கள் என்று அங்கே அப்படி நீங்கள் தெளிவு பெற்று கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு மிகுந்த பலன் காத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அங்கே அந்த கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, அது எப்படி ஐயா அதை அந்த கலியை அழிக்க இருக்கின்றார், அவருக்கு வேண்டியது என்ன வேண்டாதது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே என்ன செய்கிறாங்க சொல்லி வருகிறார்கள். அதை திருவாசகமாக அம்மை எழுதுகின்றார்கள். திருவாசகம் 1, முதல் திருவாசகம் என்ன அப்படின்னா, நல்ல வீர புரந்தர தர்மராசா வங்கிசத்திலே நாடும் ஒரு முதலை பிறந்து வந்தவுடன் நல்ல அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாய் வளருகின்றார். அந்த பூலோக கலியுகத்திலே ஆசாரமாக இருக்கிற பேர்களும் அழுக்கான புத்தியாய் இருக்கிற பேர்களும் அவரவர் ஆங்காரமாகியே அழிந்து போவார்கள். அதாவது வைகுண்ட அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் அவனி சோதனைக்காக வருகின்றார். அவர் வருகின்ற போது பல ஆசார முறைகள், இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இதை மீறி வேறு நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசாரமாக இருக்கிறவங்க வெளியில் ஆசாரமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அழுக்கான புத்தியாக இருக்கும். அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்திருவாங்க, அழிந்து போவார்கள். அதாவது மக்களை பலவித ஆசார முறைகளை பின்பற்றி தீண்டத்தகாதவர்கள் என்று என்ன செய்தாங்க, பிரித்து வைத்தார்கள் இல்லையா. அப்போ அந்த நிலையெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் என்ன செய்யும், அழிந்து போய்விடும். அது மட்டும் இல்லை, அந்த அழுக்கு தீய எண்ணம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியது, உள்ளுக்குள்ளே தீய எண்ணங்களை வளர்த்து வைத்து விட்டு
வெளியில் நல்லவர்களைப் போல் வேஷம் போடுகின்றவர்கள். அவர்களும் தங்களுடைய அந்த புத்தியினால் அந்த செய்கையினால் அழிந்து போவார்கள். மேலும் அதன் மேல் 18 துர்க்கையம்மாளை துர்க்கையம்மாள் பிறந்து அந்த கலியுக பஞ்சாமிர்த ராட்சியத்திலே வருகின்றார்கள். துர்க்கையம்மாள் அப்படின்னு சொல்கிறது எது? தீமையை அழிப்பதற்காக நாராயணருள் இருந்து வெளிப்பட்ட அந்த உக்ர சக்தி. அந்த உக்ர சக்தி தான் துர்க்கையம்மாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போது இந்த கலியை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறது யார்? நாராயணர் தான் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வைகுண்டமாக அவதாரம் எடுத்து வருகின்றார். அப்போ அப்படி அந்த வருகின்ற அந்த வேளையிலே இந்த தீமைகளை அழிப்பதற்காக இந்த துர்க்கை அம்மாள் என்று சொல்லக்கூடிய இந்த உக்கிர சக்தியை அனுப்பிவிடப்படுகின்றது. வந்தவுடனே 3 நாள் இருள் மூடி யானை துதிக்கை போல் என்ன செய்யும்? மழை பொழியும். அப்படி அதான் இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ அதில் அந்த பேரழிவுகள் ஏற்படுகின்ற போது அதிலே சில துச்சனர்களெல்லாம் மாண்டு போவார்கள். அதாவது நிறைய தீமை செய்யக்கூடியவங்கள் அதில் என்ன செய்வாங்க? மாண்டு போவார்கள். அதன் மேல் பக்தியாக இருக்கிறவர்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் தனம் என்று சொல்லக்கூடிய செல்வம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் அங்கே பராபர மூர்த்தியும் சாம்பசிவ மூர்த்தியும் ஸ்ரீராமசெய்யரும் தீட்சையாகி திருமணமிறங்கி, அதாவது வைகுண்ட அவதாரம் எடுத்து அவர்களுக்கு அந்த என்ன கொடுக்கணும், அவங்க கர்மவினை எப்படி இருக்குது, அவங்களுக்கு இப்போ என்ன கொடுத்தா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அவங்க கேட்ட காரணங்கள் அவர்களுடைய கர்ம வினைகள். மக்கள் நிறைய ஐயாட்ட வேண்டுதல் வைப்பாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையில் வேண்டுதல் இருக்கும். அப்போ அவரவர் கேட்ட வரங்கள் அவங்களோட பக்தி காரணங்களை சோதித்து அப்படின்னா இவங்க இதுவரையிலும் என்ன நன்மை செய்திருக்கிறாங்க, என்ன மற்றவங்களுக்கு தீமை செய்திருக்கின்றார்கள் என்ற விவரங்களை அங்கே சோதனை செய்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களை என்ன செய்யப்படும்? அருளப்படும். அந்த இன்னும் சிறிது நாளையிலே சில பேர்கள் தெய்வீகமாக போய்விடுவார்கள். அதில் அதாவது தெய்வீகமாக போய்விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது தெய்வ நிலையை அங்கே பெற்று அவர்கள் அந்த தெய்வத்தோடு ஐக்கியமாகி விடுவார்கள். முன்னுக்கு மழை தட்டும், உலகில் பல பல வஸ்துக்கள் பலிக்குமென பகுந்தார். அதாவது புதுமையான முறைகள் பல பல என்ன செய்யப்படும்? தோற்றுவிக்கப்படும். மக்கள் ஆனால் எது இருக்காது? இறை சிந்தனை இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாம் புதுமை 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 அப்படின்னு சொல்லிட்டு புதுமைக்குள்ளாடி மக்கள் புகுந்து அப்படியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எள்ளளவு கூட, ஒரு அணு அளவு கூட எது இல்லை? அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலை என்ன செய்யலை? இல்லை. அதனால் அந்த புதுமைக்குள் அகப்பட்டு, இந்த மாயைக்குள் அகப்பட்டு அவங்க மிக பாசமடைந்து அலைந்து அமிழ்ந்து போவார்கள். இன்றைக்கி உலக பொருட்கள் மேலே தானே பாசம், பணத்துக்கு மேலே தானே பாசம் இல்லையா? பேர் புகழ் பதவி பட்டம் இதுக்கு மேலே தான் பற்று இருக்குது. இறைவனுடைய சிந்தனை என்பது இல்லை. அப்போ இந்த மாதிரி பற்றுக்குள் அகப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க? அலைந்து திரிந்து எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அதுலேயே எல்லா முழு நேரமும் என்ன செய்யப்படுது? ஒதுக்கப்பட்டு விடுது. இறைவனை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்வாங்க? அழிந்து போவார்கள். வாலி சுக்ரீவனும் பீமனும் பண்டாரமாகி போவார்கள். வாச்சு கொலு கலப்பையெல்லாம் நாசமாகி போய்விடும். அதாவது ஒரு மக்களுடைய மனதை பண்படுத்தக்கூடிய செயல்முறைகள் எல்லாம் என்ன செய்கிறோம்? அழிக்கப்பட்டு விடும். எப்படி ஒரு நிலத்தை பண்படுத்துவதற்கு ஒரு கலப்பை என்று சொல்லக்கூடிய அந்த கருவி பயன்படுகின்றதோ அதை என்ன செய்ய மாட்டாங்க? இன்றைய காலத்தில் அறிவியல் முன்னேற்றத்தில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அதுபோல் நிலத்தை பண்படுத்தி நல்ல பயிர்களை விளைவிப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த கலப்பைகளை மக்கள் ஒதுக்கி விடுவது போல தங்களுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்குரிய வழிமுறைகளை மக்கள் என்ன செய்வாங்க? மாற்றி வைத்து விடுவார்கள், அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதனால் அவையெல்லாம் என்ன செய்கிறோம்? நாசமாகி போய்விடும். முன்னாலே துலுக்கதம்மை நாசம் பண்ணுறதற்காகவே அங்கே துர்க்கை அம்மாளை பிறவி செய்து அனுப்பியிருக்கின்றோம். துலுக்கர்னா யார்? கெட்ட எண்ணங்கள் உடையவர்கள், பிறருக்கு துன்பம் கொடுத்து அதில் ஒரு சுகத்தை காண வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அழிந்து கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். அந்த மேலும் பிராமணர்கள் நன்றாக சுகத்தோடு வாழ்வார்கள். பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க யாருக்கு பேர் பிராமணர்கள்? அதாவது வேதத்தை ஓதுபவர்கள்,
இறைவனுக்கு தொண்டு செய்கின்றவர்களை எனது பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவர்களுடைய வேலை என்ன? தான் கற்ற வேதத்தை பிறருக்கு சொல்லி கொடுத்து பிறரும் அந்த இறைநிலையை அடைந்து இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். அப்போ இந்த செயலை இந்த கலியுகத்தில் யார் யார் செய்கிறாங்களோ எல்லோரும் இறைநிலையை அடைய வேண்டும், அந்த ஆகமா அறிவை உணர வேண்டும், எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று யார் யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள் நன்றாக வாழ்வார்கள். ஆகவே பிரம்மதேவர் புவி மீது வந்து பக்தி காரணங்களை சோதித்து பொல்லாத பேரை, அதாவது தீமை செய்யக்கூடியவங்களெல்லாம் பிடித்து அவங்களெல்லாம் நரகத்தில் தள்ளிட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வருகின்றார் என்று அங்கே சொல்லுகின்றார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காவிரி ஆற்றுக்குள்ளே 3 மாங்கல்யம் கவிழ்ந்து அடைய வேண்டும் என்றும், காசினியில் 7 பெண் பிள்ளைகள் 1 ஆண் பிள்ளையை அடர்ந்து பிடிப்பார்கள் என்றும், அறுத்த மாங்கல்யத்தை மிகுத்து கட்டுவார்கள் என்றும், இன்னும் சிறிது நாளையிலே கேள்வி கேளாமல் இருக்கிறவர்களும் துச்சனராயிருக்கின்றவர்களும் வர்த்தகராயிருக்கின்றவர்களும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அங்கே மாண்டு போவார்கள் என்றும், போன பேர்கள் போக இருக்கிற பேர்கள் புண்ணிய புருஷரை அங்கே தரிசனம் பண்ணி கொண்டு சர்வ பாக்கியத்தை அடைவார்கள் என்றும் ஐயா சொல்லுகின்றார். அதாவது காவேரி ஆற்றுக்குள்ளே 3 மாங்கல்யம் கவிழ்ந்து அடைய வேண்டும் என்றும் அப்படின்னா என்ன? இப்போது 3 மாங்கல்யம் அப்படின்னு சொல்கிறது, இப்போ மும்மூர்த்திகள் இப்போ என்ன எப்படி ஆகியிருக்கு, இவையெல்லாம் மாறி, அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை மாற்றப்பட்டு வைகுண்ட பரபிரம்மம் என்ற ஒரு நிலைக்குள் அங்கே வந்து பரபிரம்ம நிலையிலிருந்து அந்த சப்த மாதர்கள் 7 மாதர்களும் அங்கே தன்னோடு ஐக்கியப்படுத்தி அத்தனை தெய்வ சக்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தனக்குள்ளே அங்கே என்ன செய்கின்றார்கள்? ஐக்கியப்படுத்துகின்றார்கள். அதற்கு உதாரணமாக 7 மாதர்கள் சப்த மாதர்களை அந்த ஒருவரையே அடர்ந்து பிடிப்பார்கள். அப்படின்னா யார்? வைகுண்டத்தை அவங்க என்ன செய்கிறாங்க? வைகுண்டத்தோடு ஐக்கியமாகறாங்க இல்லையா? அவர் தன்னை ஏற்றெடுத்து நல்வாழ்வு அருள வேண்டும் அப்படின்னு தவமாக இருந்து ஒருவரை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? அதை சொல்கிறாங்க. அடுத்து அறுத்த மாங்கல்யத்தை மிகுத்து கட்டுவார்கள். ஏற்கனவே அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? நாராயணமூர்த்தியோடு இருந்து அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து அவருக்கு மனைவி என்ற நிலையில் இருந்தவர்கள் மீண்டும் இப்போ வைகுண்டம் என்ற நிலைக்கு வந்த பிற்பாடு மீண்டும் என்ன செய்கிறாங்க? சான்றோர் மக்களால் அங்கே என்ன செய்யப்பட்டு கைப்பிடித்து கொடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு இகனைமனம் அங்கே என்ன செய்யப்படுது? நடத்தப்படுகின்றது. அப்போ இந்த நிலை அதாவது இறைநிலை அடைந்த பிற்பாடு அங்கே மீண்டும் ஒரு செல்ல கல்யாணம் ஐயா செய்வாங்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை என்ன செய்யும்? ஆன்மாக்களுக்கு இருக்கின்றது என்பதை இங்கே சொல்வதற்கு இவர்களை ஓமையாக சொல்லி இங்கே சொல்லுகின்றார்கள். மேலும் இன்னும் சிறிது நாளையிலே கேள்வி கேளாமல் இருக்கணும். கேள்வி கேளாமல் என்ன கேள்வி கேட்கணும்? நம்ம யார்கிட்ட போய் நீங்கள் யாருன்னு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு சண்டை போடணுமா? இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்னுடைய பிறப்பு எப்படி அமைந்தது, ஏன் அமைந்தது, நான் செல்லக்கூடிய பாதை எங்கே, எதை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன், இப்படி பல கேள்விகளை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தனக்குள் கேட்க வேண்டும். அப்போ கேட்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் யார் அப்படின்னா எங்கிருந்து வந்தேன்? இப்போ பரபிரம்மத்திலிருந்து பிரிந்தது தான் ஜீவாத்மாக்கள். அப்போ எதற்காக இங்கே வந்தேன், ஏன் அந்த பிறவி அமைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கர்ம வினை தான் இந்த பிறவி பயனை எடுப்பதற்கு காரணமாக இருக்குது. ஸோ கர்ம வினையிலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீண்டும் இறைவனோட என்ன செய்திடலாம்? ஐக்கியமாகிடலாம். அப்படிங்கிறத தனக்குள்ளே தானே கேள்வி கேட்க வேண்டும். ஏன் சொல்லுவாங்களே, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் என் மகனே. ஆகவே தன்னை அறிந்து உணரக்கூடிய வல்லமையை மக்கள் என்ன செய்யணும்? பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற போது அங்கே கேள்வி கேட்டால் அதை உணர்ந்து கொண்டால் இறைவனை கண்டு கொள்ளலாம். கேள்வி கேளாமல் இருக்கின்றவர்கள், நான் யார், என்ன, ஏது, எதற்கு எதுவுமே தெரியாண்டா, இந்த வாழக்கூடிய காலத்தை நான் சுகமாக வாழணும், இந்த கலியுகத்து சுகபோகங்களை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் வாழக்கூடியவங்க என்ன செய்வாங்க? அழிந்து போவார்கள். மேலும் வர்த்தகராக இருக்கிறவர்களும், வர்த்தகர் அப்படின்னா இப்போ இறைவனை வழிபடக்கூடியது ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி வழிபடுறாங்க.
உண்மையான என்னுடைய ஆன்மா முக்தி அடைவதற்கு ஒரு வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது முற்றிலும் மேற்பட்ட வழிபாடு. எந்த இதுவுமே இறைவனிடமிருந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு கேட்காம எல்லா ஜீவராசிகளும் உடைய பாதாரத்தை அடைவதற்கு வழியை தாருங்கள் ஐயா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நிலை. அப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது எல்லாருக்கும் வேண்டியும் கேட்குறோம். ஒரு சுயநலத்துக்காக எனக்கு இதை தந்தால் நான் உங்களுக்கு அதை தாரேன் அப்படிங்கிறத சொல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை இருக்கின்றது இல்லை, அதுதான். அப்போ இதை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறையெல்லாம் அழிந்து போகும். வர்த்தகராக இருக்கிற பேர்னா ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல். நீங்கள் எனக்கு ஒன்று செய்து தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று தரேன். எனக்கு ஒரு நல்ல காரியம் நிறைவேறிச்சு அப்படின்னா ஐயா உங்களுக்கு நான் ஒரு தர்ம காரியத்தை செய்கிறேன். இப்படி ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை. அவங்க எல்லாம் என்ன செய்திருவாங்க, அழிந்து போவார்கள். சரணாகதி நிலை, எதுவும் வேண்டாம் இறைவா நீ மட்டுமே எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சரணாகதி நிலையை யார் ஒருவர் அங்கே அடைகின்றார்களோ அவர்கள் புண்ணிய புருஷர்களாக என்ன செய்வாங்க, அங்கே தரிசனம் பண்ணிக்கொண்டு சர்வ பாக்கியத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றார். மேலும் 3 லோகத்திற்கு ஒரு வாழ்வெள்ளி உண்டாக்கி நெருப்பு போட்டு கொண்டு வருகின்றோம். ஆனால் களி அழிப்பதற்கு வைகுண்ட அவதாரம் நிகழப்போகின்றது. அதனால் அந்த களி அழியக்கூடிய அந்த தருணம் இங்கே என்னென்ன அநியாயங்கள் இப்போ அழிய போகக்கூடிய தருணம் அநியாயம் பெருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே மானிடர்களெல்லாம் உறந்தும் உட்கொள்ளை பிறக்கொள்ளை அடிப்பார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு அதற்கு மேல் பூலோக கலியுக பஞ்சாமிர்த ராட்சியத்திலே பண்டார வேஷமாய் வருகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி களி அழிக்கக்கூடிய நேரம், அதாவது கலியினுடைய தாக்கத்தால் கலியினுடைய கொடுமை அதிகரிக்கின்ற நேரம், மக்களுக்கு பல கொடுமைகள் மேலோங்குகின்ற அந்த நேரம் நான் வைகுண்டமாக அவதாரம் எடுப்பேன். ஐயா சொல்லுமா, அதர்மம் எப்போதெல்லாம் தலை தூக்குகின்றதோ, எப்போது தர்மத்திற்கு இடறு என்று ஒன்று வருகின்றதோ அந்த நேரம் நான் என்ன செய்வேன், அங்கே மேலோங்கி எழுந்து வருவேன், அவதாரத்தை நிகழ்த்துவேன் அப்படின்னு சொன்னபடி இப்போ இந்த கலியினுடைய தாக்கம் மக்களுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கின்ற போது ஐயா வைகுண்டம் நான் பண்டாரமாக என்ன செய்வேன் வருகிறோம். அப்படி வருகின்ற போது மண்ணெல்லாம் கிடுகிடண்டாடும், மலையும் வானமும் முழங்கி திடுக்கிடும். அப்போது அதிலே சில துச்சனர்கள், அதிலே சில நீசர்களெல்லாம் என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள். போனவர்கள் போக இருக்கின்றவர்கள் புண்ணிய புருஷரை தரிசனம் பண்ணிக்கொண்டு இருப்பார்கள். மேலும் மந்திர தந்திர வைத்திய வாகடனங்கள் இவையெல்லாம் என்ன செய்கிறோம், அழிந்து போய்விடும். ஏன்னா கலியோடு எது எது தோன்றி வந்துச்சோ, கலியன் எதையெல்லாம் மரமாக பெற்று வந்தானோ அவையெல்லாம் கலியன் அழிகின்ற போது அதோடு அழிந்து போகும். ஏன்னா கலியன் எல்லா தெய்வ சக்திகளுடைய மூல மந்திரம், மந்திர தந்திரங்கள், வைத்திய வாகனங்கள், பலவிதமான குளிகைகள், பலவிதமான மக்களுக்கு தொல்லை கொடுத்து வேதனை கொடுக்கக்கூடிய அந்த உச்சாடனங்கள் இதெல்லாம் கேட்டு பெற்றிருக்கிறான் இல்லையா, இவையெல்லாம் என்ன செய்கிறோம், அழிந்து போய்விடும். மேலும் பேய்கள், வாதை பேய்களெல்லாம் வட கைலாசத்தில் போய் சட்டு தீர்ந்து போவார்கள். இந்த பேய் பிசாசுகளெல்லாம் அழித்து மந்திரவாதிகளுடைய மந்திர தந்திரங்களையெல்லாம் பறித்து கொண்டு அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அழிந்து போவாங்க. இந்த பேய்களெல்லாம் வட கைலாச மலையில் அக்னியில் விழுந்து எரிந்து போவார்கள். மேலும் 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போய்விடும். இப்போ 7 சமுத்திரம் நமக்கு இருக்குது, அதில் 3 சமுத்திரம் என்ன செய்யும், உள்வாங்கி போய்விடும், அது காணாமல் போய்விடும். மேலும் 1 சேர்வை விபூதி 6 சக்கரத்திற்கு விற்கவும், 1 லிங்கம் 3 வராகனுக்கு விற்கவும், 1 களஞ்சி ஜலம் எடுக்கவும், 2 நாளிகை வழிக்கு 1 தண்ணீர் பந்தலும், 3 நாளிகை 1 வழிக்கு 1 தர்மசாலையும் நன்றாக முகியும். இப்போது 1 சேர்வை விபூதி 6 சக்கரத்திற்கு விற்கவும், இதில் அந்த இப்போ கலி முற்றிய நிலையில் இறைவனுடைய வழிபாட்டு அப்படிங்கிற நிலையை பார்க்கக்கூடிய நேரம் ரொம்பவும் எப்படி இருக்குது, ஒரு கொடூரமான ஒரு நிலையில் தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இறை வழிபாட்டை நடத்துகிறாங்க. ஆனால் அதுதான் ஐயா இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வெளியில் தேடாதீங்க, உங்களுக்கு உள்ளாடி தேடுங்க. காசு பணம் எதுவும் நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுத்து என்ன செய்ய வேண்டாம், அங்கே ஏமாந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க சொன்னாங்க. அடுத்து அந்த 2 நாளிகை வெளிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த தர்மசாலைகள் அதிகமாக தோன்றும். குறுகிய இடத்துல எங்கே பார்த்தாலும் தர்மம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்காது. அதான் அடுத்தது சொல்லி வராங்க. தண்ணீர் பந்தலும்
அதான் 2 நாளிகை வழிக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் 3 நாளிகை வழிக்கு ஒரு தர்மசாலையும் முடியும். அப்படி இருக்கும்போது தர்மம் கொடுக்குற பேர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா நம்ம ஐயாவுடைய கோயில்கள், தாங்கல்கள், பதிகள் ஒவ்வொரு வீட்டிற்கு ஒன்று என்று இருக்கக்கூடிய நிலையில் பெருகிட்டே இருக்குது. மக்கள் ஞான உபதேசத்தை என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் யாருமே அதை காது கொடுத்து என்ன செய்யலை, கேட்கலை. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க. இதான் ஏன் சொல்கிறாங்க, தர்மம் கொடுக்குற பேர்கள் உண்டு. நீ உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இறைவனை வந்து அடை என்று சொல்லி அந்த தர்மத்தை, யுக தர்மத்தை, அந்த ஆகம தர்மத்தை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வந்துட்டாங்க. ஆனால் அதை வாங்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யலை, தயாராக இல்லை. அப்படி வாங்குவதற்கு இல்லை என்ற பேர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற வெயிலால் நடக்கொடியால் வயிற்றிலே நாடும் ஒரு மதலை பிறந்து 10 வருஷமாச்சு. நாங்களும் மகா அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாக இருக்கிறோம். அந்த வாலிப பிள்ளை என்ன சொல்லுகிறார் என்றால், வீர புரந்தர தர்மராசா வழியிலே விதி நாராயணர் இங்கு வந்து 3 மாதத்திற்கு மேல் தபசு பண்ணி 2 மாதத்திற்கு மேல் வருகின்றார். வந்தவுடனே அந்யோன்யம் கலகமாகும். ஏன்னா களி அழிக்கப்படணும் இல்லை, யாருடைய உள்ளம் எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய போது தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு துன்பம், துயரம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கலகத்திலே ஒருவருக்கொருவர் அசத்தியமாக போவார்கள், போகின போயர்கள் போக. உண்மையான அன்பு என்றைக்குமே எதுவுமே எதிர்பார்க்காது நிலைத்து நிற்கும். அப்போ அந்த நிலையில் நம்ம என்னது, அங்கே இருக்கிற பேர்கள் புண்ணிய புருஷரை தரிசனம் பண்ணிக்கொண்டு அங்கே சிறப்பாக அவர் வாழ்வார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை, என்னென்ன பாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுப்போம். எப்போ அப்படின்னா 998 அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தை 10 வருஷத்துக்கு அவதாரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவாசகத்தை எழுதி இதன்படி எல்லாரும் என்ன செய்யுங்க, நடந்து வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விட்டுட்டு அடுத்து இந்த திருவாசகத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த ஆகமத்தை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத ஐயா சொல்லி வராங்க. அந்த பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா உண்டு.